எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா போன வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஓஜா போர்டில் வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரும் இன்னும் வந்து ஓஜா போர்டோடைய நான் போன வீடியோ பார்க்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் ஓஜா போர்டுனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா இதில் வந்து 5 பேர் இருக்காங்க, 3 பசங்க, அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க. இந்த பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் வந்து அவங்களுடைய டேஸ் வந்துட்டு மூவ் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வீட்டில் அவங்க வந்து தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது. அப்படி அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஹாலோவின் வந்து வந்துருச்சு இல்லையா, நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோவின் காஸ்டியூம் போட்டு காரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிரைவ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் அங்கே இருக்காங்க. அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு விசாரிப்போம் இல்லையா, எப்படி இருக்க என்ன ஏதுன்ட்டு. ஸோ அந்த வெக்கேஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க 5 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு போட் ஏறி போகிறாங்க. அப்படி போட்டில் வந்து அவங்க இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். அந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியிலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னே சொல்லலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பெரிய கெஸ்ட்டு இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 5 பேரும் அந்த வெக்கேஷன் வந்து ஹாலோவின் வந்து நம்ம அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போட்டில் ரொம்ப சூப்பராக வந்து ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணுறாங்க. அப்படி ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து பழமையான பொருட்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம அந்த ஹாலோவினுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த பொருட்கள் ஸ்நாக்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூம்பா வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்க்குறாங்க. அன்னைக்கான நாள் வந்து இப்படி தான் போகுது. அந்த நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த 5 பேர்த்துல ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த மேஜிக் வந்து அவர் பண்ணுறதுல ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக அந்த பையன் வந்து பண்ணுவா அப்படி. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வா நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணுறாங்க. அப்படி மேஜிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணி எந்த கார்டு எடுத்தாங்களோ அதை வந்துட்டு அவர் கொஞ்சம் கூட பார்க்காம அவருடைய மேஜிக்கால் வந்து கையில் வந்து நீ இந்த கார்டு தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைன் குடிச்சிட்டே வந்துட்டு இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில விளையாட்டுகள்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி கொஞ்ச நேரம் டைம் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெண்மணி வெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போர்டை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் வந்து ஓஜா போர்டு. இது வந்து எந்த விதமான போர்டுங்கிறது இன்னொரு பெண்மணிக்கு வந்து தெரியாது. அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பெண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது வந்துட்டு ஓஜா போர்டு, இது யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பிரிட் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் இந்த பெண்மணி இல்லை எனக்கு இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணலை, அதனால் நான் இது விளையாட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை ஹாலோவினுக்கு நம்ம சும்மா வந்து விளையாடுறோம், இதனால வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் வந்துட்டு சரி நீங்கள் விளையாடுங்க, நான் வேணா வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்மணியும் அந்த பெண்மணியோடைய பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த கேமை வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஸ்பிரிட் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் கூட வந்துட்டு அந்த ஓஜா போர்டில் வந்து கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு பெண்மணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டில் வந்துட்டு எழுதிட்டுருக்குறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு பல ஆன்மாக்கள் கூட வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கேள்வி கேட்குறது அவங்க பதில் சொல்கிறதுன்னு போயிட்டுருக்கிறப்போ
சடனாக இவங்க இன்னொரு ஆத்மா கிட்ட வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படி காண்டாக்ட் பண்ணதும் அந்த ஆத்மா கூட வந்து அவங்க 2 பேரும் இப்போ ஓஜா போர்டை வந்து 2 பெண்மணிகள் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற ஆண்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற சோஃபாவில் சேர்லெல்லாம் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு அந்த ஆன்மா கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு பண்ணும்போது அந்த பெண்மணியோடைய இறந்த அவங்களுடைய கசின் பிரதர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆன்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதனால அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கசினை வந்துட்டு இந்த பெண்மணிக்கு ரொம்பவே பிடிக்கும். இதனால் வந்துட்டு அவங்க ஒரு நிமிஷத்தில் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாகவும் அண்ட் அதே விதத்தில் சேடாகவும் அவங்க வந்து அதாவது மெயின் பெண்மணி இருக்காங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கார்டியன் கிட்ட வந்துட்டு அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. கார்டியன் கிட்ட கனெக்ட் பண்ணி அவங்க கூட வந்து எப்போவுமே அந்த கார்டியன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதை நினச்சோ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா தான் அந்த கார்டியன் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறல. ஸோ அதனால் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டினியூவாக இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு ஆன்மாவோட வந்து காண்டாக்ட் கிடைக்குது. அப்படி கிடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் வந்து கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஓஜா போர்டில் வந்து அந்த பிளாங்க் ஷீட் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிளாங்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கையை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, மூவ் ஆகுது. அவங்க பேர் வந்துட்டு ஜோஜோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பையனும் என்ன பண்ணுறான், அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி நான் வந்து இந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து போர்டு மூலியமாக வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கீங்கன்னா நீங்கள் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த ஆன்மாவும் ஆமாம் நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இப்படியே கண்டினியூ பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாலும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. நம்மக்கிட்ட இப்படி ஒரு கான்டாக்ட் வந்து நான் இது வரைக்கும் நான் ஓஜா போர்ட் மூலிமா எனக்கு கிடச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல் பெண்மணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அந்த வேல் பெண்மணி வந்து சொன்னதை கேட்டுட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி கண்டினியூ பண்ணும்போது ஓகே நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, கார்ட்ஸில் வந்துட்டு அந்த மேஜிக் பண்ண அந்த பையன் வந்துட்டு ஓகே நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த மேஜிக் கார்டு மூலியமா அந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்ட்ஸில் நீ ஒன்று சூஸ் பண்ணி வெயி, அதுலேருந்து நான் வந்து உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்லா ஷஃபில் பண்ணிட்டு அந்த கார்ட்ஸ்லேருந்து ஒன்று எடுக்கிறான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அந்த பையன் வந்து ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கான். அந்த ஆஸ் கார்டு வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எடுத்து மறுபடியும் வந்து ஷஃபில் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சுட்டான். உடனே அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கார்டை வந்து நீ இப்போ இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பையனும் வந்து எடுத்து அதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கான். அந்த பையன் தேர்வு செஞ்ச அந்த கார்டு மட்டும் அந்த மற்ற கார்ட்ஸில் வந்து இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையன் ரொம்பவே ஷாக் ஆகிருக்கான். இது எப்படி வந்து சாத்தியமாகும், இங்கே எதுவுமே இல்லை, யாரும் வந்து எடுக்கலை, ஒரு இதுவுமே பண்ணலை, ஆனால் அந்த கார்டு இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பையனுக்கு